குழந்தைகளும் மனதளவில் வலிமை இல்லாதவர்களும் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவை காட்ட மாட்டேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை நான் கொண்டு வந்து காட்ட போகிறேன், யாரை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னா, நம்முடைய வீரமணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆளை பற்றி தான் நான் கொண்டு வந்து காட்ட போகிறேன், சொல்ல போகிறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் ரீசெண்ட் டேஸில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா வீரமணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவரை தான் சொல்லி ஆகணும். இவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அதாவது இவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, இவர் கடந்து வந்த பாதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதுவும் தெரியாது. இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்காது. ஸோ நம்மளுக்கு பர்சனலாக ஒரு சில ரீல்ஸ் வந்து பிடிச்சிருக்கு. இவர் பண்ணக்கூடிய ரீல்ஸில் பர்சனலாக ஒரு சில ரீல்ஸ் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ரீல்ஸ் தான் நான் பொறுக்கின்னு வந்து உங்கள்கிட்ட வந்து காட்ட போகிறேன். குழந்தைகள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன பேட் வேர்ட்ஸ்லாம் வந்து வருது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து குழந்தைகளை பக்கம் வச்சுட்டோ இல்லை வந்து லேடிஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த வீடியோ வந்து முற்றிலும் பார்ப்பதை தவிர்த்து விடவும். ஃபஸ்ட் ரீல். கொசு வலையில் மாட்டுறதுக்கு நான் குட்டி மீன் கிடையாதுரா, சுறா மீன். வலையோட சேர்த்து முழுங்கிடுவேன். பார்த்தா வண்டியூர் குறைச்சுடா, வண்டியூரில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மழையை கூட பொருட்படுத்தாம உனக்காண்டி காத்திருக்கேன்டா. பாரா சரியான மலை மேகமா இருக்குடா. மலையில தான்டா நனைஞ்சுக்கிட்டே நிக்கிறேன். டேய், நீ சரியான ஆளா இருந்தா டோலக்பூர் வாடா பார்க்கலாம். நம்ம தலைவன் வந்து யாரையோ வந்து கூப்பிட்றாரு, சண்டைக்கு வாடா, சண்டைக்கு வா, நீ வேணா வந்து பாரு, நீ வேணா வந்து பாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரீல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வா சண்டைக்கு வான்னு யாரையோ கூப்பிட்றாரு. ஆனால் அது எவன்னு தான் வந்து தெரிய மாட்டேங்குது. அப்படி சண்டைக்கு வர்றதுக்கு எவன் ரெடியாகிறான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் இவர் இப்படி பேசுகிற இந்த வீடியோக்களுக்கு மட்டும்தான் வியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்த ரீல். நண்பர்களே, தொப்புளுக்குள்ள பாம்பு விடுறான். ஏன்டா இப்படியான டாக்கி போட சொல்லி அவனை எவன்டா கற்றுக் கொடுத்தது பரதேசி நாயை பாவம். என் தலைவன் சமூக சீர்திருத்தவாதியாக இந்த வீடியோவில் வந்து உருமாறி நிற்கிறாரு. வீரன் சமூக சிந்தனையில் உதித்து எழுந்த தருணம். இன்ஸ்டாகிராமில் ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் அப்படின்னா வந்து டேட்டோ கலாச்சாரம் அப்படின்ற இதை வந்து சொல்லலாம். இங்கே மேலே மார்பு பகுதியில் டேட்டோ போடுறாங்க. ஸோ அந்த மார்பு பகுதியில் டேட்டோ போடுறத அதை வந்து ஒரு ஃபேஷனாக பார்த்தீங்கன்னா அதையே வந்து வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் வந்து போடுறாங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டோ கம்பெனிஸ், அந்த டேட்டோ நடத்தக்கூடிய அந்த கடைக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து ரீல்ஸாக வந்து போட்டு வச்சுருக்காங்க. காலில் போடுறது, தொப்புளில் போடுறது, மார்பு பகுதியில் போடுறது, கையில் போடுறது, எங்கே போட்டாலும் சரி. இன்னும் கீழே குஞ்சில் மட்டும்தான் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயும் போட்டாலும் ரீல்ஸாக வந்து எடுத்து போட்டுருவாங்களோ தெரியல. நம்ம அண்ணன் பேசுறது வந்து கிட்டத்தட்ட வந்து 100க்கு 100 வந்து உண்மை. எங்கே பாம்பு எடுத்துன்னு போய் நீ வந்து விட்ற, தொப்புளில் எடுத்துன்னு போய் விட்ற, இது என்ன சொல்கிறது? சரி வாங்க அடுத்த ரீல்ஸை பார்த்துடலாம். இந்த ரீல் பார்த்தீங்கன்னா என் தலைவர் வந்து ஜாலி மோடில் இருந்தால் இந்த மாதிரி தான் வந்து இருப்பார். இவர் எல்லாருமே நம்ம எல்லோரும் ஆக்ரோஷமான ஃபேஸில் தான் வந்து பார்த்துருப்போம். ஏய் வாடா நீ வா அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த ஒரு முக பாவனையில் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் முறையாக நம்ம தலைவர் வந்து ஒரு குழந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவார். ஸோ அந்த வீடியோவை உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறேன். அடுத்த ரீல். சட்டை எங்கடா இருக்கு? 4 பேர் வந்து சட்டையை கிழிச்சிட்டாங்க நண்பளே. நான் அவங்க கொட்டையை கிழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கேன் நண்பளே. ரைட்டு நண்பளே, வீட்டில் தேடுவாங்க ஆளை காணம்ட்டு. ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன் நண்பளே. பார்க்கலாம். ரைட்டு, சந்தோஷம் நண்பளே. கிளம்ப எடுத்து விட்டாங்க இன்னைக்கு எனக்கு. ரைட்டு நண்பளே, பார்க்கலாம். யாருன்னா சட்டையை கிழிச்சாங்களா இல்லை இவரே வந்து சட்டையை கிழிச்சிக்கின்னு வியூஸ் போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாரான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல. ஆனால் அவரோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது எவனோ வந்து வழுக்க வந்து போட்டு தள்ளிட்டான், அடி போட்டு தள்ளிட்டான்ற மாதிரி தான் தெரியுது. ரொம்ப கோவத்தில் ஆக்ரோஷமாக இவரும் வந்து ஃபைட் பண்ண மாதிரி தான் அவரோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து இருக்குது. ஆனால் நார்மலாகவே அவரோட வீடியோ அவர் வந்து ஜாலியாக சிரித்தா கூட அவரோட முகம் வந்து இப்படி சிரித்த மாதிரி தான், இந்த மாதிரி தான் இருக்கும் போல். அவர் சிரித்தாலுமே அந்த சிரிக்கக்கூடிய முகம் கூட வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இந்த ரீல் வந்திருக்கு. ஆனால் யாரும் சட்டையை கிழிச்சாங்கன்னு தெரியல. ஆனால் இவரே கிழிச்சிக்கினாரான்ற சந்தேகம் எனக்கு வந்து இருக்குது. அடுத்த ரீல் பார்த்துடலாம். நண்பர்களே, எனக்கு டூக்கு பைக்கு வீட்டில் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னால் தானே நண்பர் நான் வீட்டுக்கு இனிமேல் போவேன். அது வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, சாப்பிடாம கூட பட்டினி கிடந்துருவேன் நண்பர்களே. எனக்கு வண்டி வாங்கி கொடுக்காட்டு நான் வீட்டுக்கெலாம் போக மாட்டேன். தேடிட்டு அப்படியே அலையிட்டோம் அவங்க. டூக்கு பைக் இல்லை அப்படின்னா தலைவன் வந்து வீட்டுக்கு போக மாட்டாரான். ஐ திங்க் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமூக கருத்துக்காக பார்த்தீங்கன்னா இவர் இந்த வீடியோ வந்து பதிவேற்றம் செஞ்சுருப்பான்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். இவருக்கு இருக்கக்கூடிய நாலேஜ், இவர் பேசக்கூடிய விதங்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஓரளவுக்கு புரிதலை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து நாலேஜ் இல்லாமலாம் இருக்காது. இவர் வந்து டியூக் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஃபேமிலியிலையோ இல்லை வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது ஒரு சின்ன பசங்க, ஸ்கூல் போகிற பசங்களோ இல்லை வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்க பசங்களும் எனக்கு வந்து டியூக் வாங்கி கொடுத்தா தான் நான் வந்து ஸ்கூல் போவேன், காலேஜ் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது சொல்லியிருக்கலாம். யாராவது வந்து பக்கத்தில் வந்து ஃபைட் பண்ணியிருக்கலாம். அதை பார்த்து சமூக சீர்திருத்தத்துக்காக அவர் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்த ரீலை பார்த்தரலாம். என் தலைவன் ப்ரமோஷன் பண்ணுறான். தெரியாம பண்ண தப்புக்கு தான்டா மன்னிப்பு, தெரிஞ்சே பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாதுடா. பொத்தால அந்த பொட்டை பொறுக்கி பயனா ஒளிப்பால
ட்ரெண்டி கலெக்ஷன் வாசல்ல தான்டா உட்காந்துருக்கேன். நீனா நானான்னு முடிவு பண்ணோம்டா பொம்மால கொத்த வாடா. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனை நான் வந்து பார்த்ததே கிடையாது. எல்லோரும் வந்து இங்கே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கலெக்ஷன் ட்ரெஸ் வந்து கிடைக்கும். இங்கே வந்து இத்தனை ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து 5 ஷர்ட் வாங்கினீங்கன்னா 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், 6 பேண்ட் வாங்கினீங்கன்னா 300 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஆளுக்கு வந்து பீடா ஓட்டுன்னு புரடா ஓட்டுன்னு ப்ரொமோஷன் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி என் தலைவன் வந்து பண்ணாமல் பொட்டப்பறைக்கு நாயே நான் இங்கே தாண்டா இருக்கேன், ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் முன்னாடியே இருக்கேன், வந்து இங்கே வந்து பொருளை வாங்கிக்க போடான்னு சொல்லிட்டு டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்ற மாதிரி இந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு. அடுத்து பார்த்துடலாம். இது வந்து எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்ச ஒரு ரீல். ஏன் அப்படின்னா என்னுடைய அண்ணா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து இதே பேர் தான், வீரமணி அப்படின்ற நேம் தான் அவருக்குமே. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ரீல்ஸை வந்து பார்த்துருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீல் வந்து நம்முடைய கண்ணில் வந்து படித்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வீரமணின்ற வார்த்தை வந்து சொல்லுவாரா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வீரமணி அப்படின்ற ஒரு கேரக்டர் எனக்கு தெரிஞ்சதே இந்த ஒரு ரீல் மூலியமாக தான். இவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சோறு போடல, அது சொன்னால் நல்லா பாருங்க. நான் ஒரு பேச்சுக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் நம்மளே வீட்டில் வாங்க நல்லா தின்னுட்டு வெறும் பாத்து போட்டுருக்காங்க நம்மளே. கோவம் வருமா வராத நம்மளே மனுஷனுக்கு. இன்னைக்கு இது வீட்டை 2 கடை என் பேர் வீரமணியில் நம்மளே இன்னைக்கு எல்லாம் இல்லை. எங்கள் அண்ணாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவக்காரரு. யாருன்னா என்ன சொன்னால் வச்சுக்க 2 பிளந்துருவேன் அப்படின்னாரு. அந்த மாதிரியே இந்த ரீலை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து ஞாபகம் வந்தார். வீட்டில் வந்து சோத்தை வைக்காமல் சோத்தை பூரா காலி பண்ணிட்டு வெறும் எம்டி டேக்ஸாக வந்து வச்சுருக்காங்க. செம காண்டான நம்ம அண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்றைக்கி வீட்டை 2ஆக்காமல் உர தள்ளுறான்றாரு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் எல்லாரோட வீட்லேயும் வந்து நடக்கும். என்னோடய வீட்லேயும் கூட பார்த்தீங்கன்னா வந்து பர்சனலாக நடக்கும். எப்படி அப்படின்னா எல்லா நாள்லையும் இந்த மாதிரி நடக்காது. ஏதாவது ஒரு நாள் நம்ம வந்து லேட் நைட்டில் வரும், ஏதோ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு நைட் ஒரு 9:30 10 o'clock பக்கம் வரோம் அப்படின்னா அவள் நேரத்துக்கு வந்து வீட்டில் வந்து சாப்பாடே இருக்காது, செம்ம காண்டாகும். ஏன் அப்படின்னா நீ எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போனால் எங்கேயாவது ஹோட்டலில் வந்து தின்ட்டு வந்துருப்பேன், அதனால தான் வந்து கம்மியாக செஞ்சு நான் மட்டும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம வீட்டில் நம்ம மனைவி வந்து நம்மளுக்காக சாப்பிடாம இருப்பா, நம்ம போனதான் தான் வந்து சாப்பிடுவான்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு ஆசையில் அங்கே தின்னாமல் இங்கே வந்து கடைசியில் இங்கே வந்து பார்த்தா சோறு இருக்காது. கடைசியில் 2 பேரும் சேர்ந்து ஹோட்டலுக்கு போய்ட்டு சோத்தை வாங்கி வந்து வீட்டில் தின்ற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நிறைய மாதிரி தான் இருந்திருக்கு. தலைவனும் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4500 சம்திங் வந்து இருக்காங்க. ஸோ அவர் வந்து அந்த யூடியூப் சேனலுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோ போட்டிருக்காரு. அதில் பர்சனலாக நான் பார்த்து கொஞ்சம் வந்து என்ன சொல்ல பேட் வேர்ட்ஸாக இருக்கும். பட் வந்து நீங்கள் பாருங்கள். அடே கோமால யூடியூப்காரங்களா, என்னடா இது என்னை பார்த்தா உங்களுக்கு இழிச்சா குதியா மாதிரி தெரிந்தாடா. நானும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன், வியூஸையும் காணும் சப்ஸ்கிரைபும் காணும், அப்படியே இருக்கு. அடே கோமால யூடியூப்காரங்களா, என்னடா இது என்னை பார்த்தா உங்களுக்கு இழிச்சா குதியா மாதிரி தெரிந்தாடா. நானும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து எல்லா புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாங்களே அவங்க எல்லாருக்குமே இருக்கும். எனக்கே பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் 8000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. என்ன தான் வந்து 8000 சப்ஸ்கிரைபர் வந்தாலுமே வியூஸ் போடுறதே இல்லை. சப்ஸ்கிரைபர் ஓரளவுக்கு வந்துட்டாலுமே வியூஸ் வந்து நம்மளுக்கு போகணும். வியூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து வாட்சிங் ஹவர்ஸ் வரும். வாட்சிங் ஹவர்ஸ் வந்தால் தான் நம்மளால் மானிட்டைசேஷன் பண்ண முடியும். அப்படியே நீ மானிட்டைசேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே நம்ம போகிற வீடியோக்கள் எல்லாமே வந்து வியூஸ் போகணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 1000 வியூஸ் ஆச்சு கடந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு 50 பைசாவோ ₹1 நம்மளுக்கு வந்து சேரும். யூடியூப் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம தலை வந்து என்ன பண்ணுறாரு, நீ இடம் எனக்கு ப்ரொமோஷன் பண்ணுறது, நானே எனக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு யூடியூப்காரனை திட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வந்து போட்டிருக்காரு. இதனாலே இவருக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தை நாமளும் இனிமேலுக்கு நம்ம சேனலில் வந்து பண்ணலாமோ, நம்மளும் வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி வந்து யூடியூப்காரனை திட்டி போடலாமோ, போட்டால் வியூஸ் நிறைய வருமோ, ட்ரை பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.